குருப்யோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். இன்றைய தினம் நாம் நம்மாழ்வார் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். வைணவ நெறியை பின்பற்றி பக்தியில் சிறந்து விளங்கிய 12 ஆழ்வார்களுள் ஒருவர் நம்மாழ்வார். இவர் மாறன் சடகோபன் என்ற பெயரில் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரியில் பிறந்தார். 4 வேதங்களையே தீந்தமிழில் பாடியதால் வேதம் தமிழ் செய்த மாறன் என்றே புகழப்படுகிறார். கம்பர் இயற்றிய சடகோபர் அந்தாதி எனும் நூலின் தலைவனும் இச்சடகோபனே ஆவார். இவர் வைகாசி விசாகம் அன்று ஆழ்வார் திருநகரியில் பிறந்தார். விசிஷ்டாத்வைதத்தை பின்பற்றினார். இவரது குரு சேனை முதலியார் ஆவார். இவர் திருவிருத்தம், திருவாச்சிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். இவரின் முக்கியமான சீடர்கள் மதுரகவி ஆழ்வார் மற்றும் நாதமுனிகள் ஆவார்கள். திருநெல்வேலி சீமையில் தாமிரபரணி கரையில் உள்ள திருக்குருகூர் என்னும் ஊரில் மாறன் காரியார் மற்றும் சேர நாட்டு வெண்பரிசாரத்தை ஆண்ட மன்னனின் மகளான உடையநங்கைக்கு மகனாக நம்மாழ்வார் களி பிறந்த 43வது நாளில் பிறந்தார். இவர் பாண்டிய மரபினர் ஆதலால் மாறன் என்ற இயற்பெயரையும் மாயையை உருவாக்கும் சட எனும் நாடியை வென்றதால் சடகோபன் என்றும் மாறன் சடகோபன் என அழைக்கப்பட்டார். யானையை அடக்கும் அங்குசம் போல பரனாகிய திருமாலை தன் அன்பினால் கட்டியமையால் பராங்குசன் என்றும், தலைவியாக தன்னை வரித்து கொண்டு பாடும்போது பராங்குச நாயகி என்றும் அழைக்கப்படுகிறார். 16 ஆண்டுகள் திருக்குருகூர் நம்பி கோவிலின் புளிய மரத்தின் அடியில் எவ்வித சலனமும் இல்லாமல் தவம் செய்து வந்தார். வடதிசை யாத்திரை மேற்கொண்டிருந்த மதுரகவி என்பவர் அயோத்தியில் இருந்தபோது தெற்கு திசையில் ஓர் ஒளி தெரிவதைக் கண்டு அதனை அடைய தென் திசை நோக்கி பயணித்தார். மாறனிடம் இருந்தே அவ்வொளி வருவதை அறிந்து அவரை சிறு கல் கொண்டு எறிந்து விழிக்க வைத்தார். சடகோபனின் ஞானத்தாலும் பக்தியாலும் கவரப்பெற்று அவருக்கே அடிமை செய்தார் என்பது வரலாறு. மாறன் கண் விழித்தவுடன் மதுரகவி ஆழ்வார் கேட்டது, செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்ற கேள்விக்கு அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்று பதிலளித்தார் நம்மாழ்வார். நம்மாழ்வார் இயற்றிய பாசுர நூல்கள் 4. அவை திருவிருத்தம், திருவாச்சிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி. இவை ரிக், யஜுர், அதர்வண மற்றும் சாம வேதத்தின் சாரமாக அமைந்திருப்பதாக பெரியோர்கள் சொல்வார்கள். இந்த திருவாய்மொழியில் 1102 பாசுரங்களும், திருவிருத்தம் நூலில் 100 பாசுரங்களும், திருவாச்சிரியம் நூலில் 8 பாசுரங்களும், பெரிய திருவந்தாதி நூலில் 87 பாசுரங்களும் என 4 பிரபந்தங்களில் 1296 பாசுரங்களை இசைத்துள்ளார். கண்ணினின் சிறுதாம்பு என்பது வைணவ சமயத்தில் நம்மாழ்வாரை போற்றி மதுரகவி ஆழ்வாரால் இயற்றப்பெற்ற நூலாகும். இந்நூல் 11 பாசுரங்களை கொண்டது. மதுரகவி ஆழ்வாரால் நம்மாழ்வாரை வணங்கி பாடப்பட்ட இந்நூல் 4000 திவ்ய பிரபந்தம் தொகுப்பில் முதல் 1000 தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. திவ்ய பிரபந்தத்தில் உள்ள 4000 பாசுரங்களில் 1000 பாசுரங்களை எழுதியவர் நம்மாழ்வார். அவை திருவாய்மொழி என்னும் பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளன. திருவாய்மொழி என்பதை திருமால் மொழி என்று சொன்னாலும் தகும். மதுரகவி ஆழ்வாரின் குரு நம்மாழ்வார் என்றால் நம்மாழ்வாரின் குரு ஸ்ரீமன் நாராயணன். தன் குரு ஏன் உயர்ந்தவர் என்பதை தனது முதல் பாடலிலேயே நம்மாழ்வார் சொல்லிவிடுகிறார். அந்த பாசுரத்தை நாம் இப்போது பார்க்கலாம். உயர்வர உயர்நலம் உடையவன் எவன் அவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவன் அவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவன் அவன், துயரறு சுடரடி தொழுதலன் மனனே. உயர்வர உயர்நலம் உடையவன் எவன் அவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவன் அவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவன் அவன், துயரறு சுடரடி தொழுதலன் மனனே.
இப்பொழுது நாம் இந்த பாசுரத்தின் பொருள் விளக்கத்தை தெரிந்து கொள்ளலாம். உ என்பது ஒரு மங்கள எழுத்து. உ என்பது திருமகளையும் குறிக்கும். உயர்வர என தொடங்குவதன் மூலம் தாயாரின் பரிந்துரையின்றி பெருமாளை நெருங்க முடியாது என்பதை நம்மாழ்வார் உணர்த்துகிறார். தன்னை விட உயர்ந்தோர் யாரும் இல்லாத காரணத்தால் என் குருபரனாகிய திருமால் மிக மிக உயர்ந்தவர் என்பதை உணர்த்த உயர்வர என்ற சொல்லை நம்மாழ்வார் பயன்படுத்துகிறார். பெருமாளுக்கிருக்கும் மங்கள குணங்களின் வீரியம் ஒவ்வொரு நாளும் கூடிக்கொண்டே போகிறது. இதனால் அவர் ஓங்கி வளர்ந்து கொண்டே செல்கிறார். உயர்நலம் என்ற வினைத்தொகை அதைத்தான் குறிக்கிறது. நலம் என்றாலே இங்கே குணம். உயர்வர உயர்நலம் உடையதால் மட்டும் பெருமாள் உயர்ந்தவர் அன்று. மயர்வர மதிநலம் அருளுவதாலும் அவர் உயர்ந்தவர். ஒன்றை பற்றி எதுவுமே தெரியாதிருக்கும் அறியாமை, ஒன்றை வேறொன்றாக புரிந்து கொள்ளும் மயக்கம், இதுவா அதுவா என்ற ஐயம், தெரிந்ததை மறத்தல் ஆகிய நான்கும் மயர்வு எனும் சொல்லுக்குள் அடக்கம். இவை நான்கையும் நீக்கி மதிநலம் அருள்பவன் அந்த மாதவன் என்கிறார் நம்மாழ்வார். மதி என்ற சொல்லுக்கு ஞானம் என்ற பொருளையும் நலம் என்ற சொல்லுக்கு பக்தி என்ற பொருளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது வைணவ ஆச்சாரியார்களின் அறிவுரை. மதிநலம் என்பதை ஞானம் கனிந்த பக்தி என விரிவாக்கம் செய்யலாம். ஞானம் எய்துவதைக் காட்டிலும் பெரிது பக்தியால் உள்ளம் கனிந்து கண்ணீர் சொரிதல் என்பது இதன் தாற்பயம். சம்சார வாசனை என்பதே இல்லாமல் வைகுண்டத்தில் திருமாலுக்கு எந்நேரமும் தொண்டு புரியும் ஆதிசேஷன், கருடன், விஸ்வக்சேனர் போன்ற நித்திய சூரிகள் அயர்வரும் அமரர்கள். அவர்கள் ஒருபோதும் பெருமாளை மறக்காதவர்கள். ஒரு காலத்தில் பெருமாளை மறந்திருந்து பின்னர் அவரை இடையறாது நினைத்திருந்து வைகுண்டம் எய்தியவர்கள் அயர்வுறும் அமரர்கள். இறைவனின் வடிவத்தால் ஆட்கொள்ளப்படுவதைக் காட்டிலும் அவனது குணங்களால் ஆட்கொள்ளப்படுவதால் இன்னும் சிறப்பு. நம்மாழ்வார் அவ்வாறே ஆட்கொள்ளப்பட்டார் என்பதற்கு இப்பாடல் ஒரு சிறந்த சான்று ஆகும். எப்போதும் ஒளிரும் அவனது கழலினையை பற்றி கொண்டால் துன்பம் தரக்கூடிய அறியாமை என்னும் பேரிருள் விலகும். அறியாமை நீங்கினாலே நாம் தன்னால் உயர்வோம். தொழுதலு என்னும் நுட்பமான சொல் தெரிவின் காரணம் அதுவே. அவன் துயரறு சுடரடி என்னும் போது பெருமாளுக்கு துயருண்டா என்ற சந்தேகம் எழலாம். இந்த சொற்றொடரை துயரறு அவன் சுடரடி என்று வரிசை மாற்றி புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் பக்தர்களின் துயரங்களை தன் துயரமாக கருதுவதால் அவன் துயர் என்று புரிந்து கொண்டாலும் பாதகமில்லை என்பது ஸ்ரீ ராமானுஜரின் கருத்தாகும். இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த நம்மாழ்வாரின் திருநட்சத்திரமான வைகாசி விசாகம் அன்று இந்த பாசுரத்தை பாடி நாமும் பெருமாளின் அருளை பெறுவோமாக. இப்பொழுது நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த பாசுரத்தை பாராயணம் செய்யலாம். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரறு சுடரடி தொழுதலன் மனனே. உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரறு சுடரடி தொழுதலன் மனனே. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.